Okay guys, welcome to Shalom the Boat Day Cruise. First நம்ம பார்க்க போகிறது போட்டிங் தான். நீங்கள் வாங்க, நான் உங்களுக்கு ப்ரீஃப் பண்ணுறேன். ஓகே சார், ஆக்சுவலாக நம்ம பார்க்க போகிறது இந்த 12 பாயிண்ட்ஸ் தான். இதோட ஸ்டார்டிங் பாயிண்ட் வருது எப்படின்னா நெய்யார் ரிவர்னு சொல்லுவாங்க. இங்கே இந்த கரெக்டாக பார்த்தீங்கன்னா நெய்யார் ரிவர். இங்கே இந்த ஒரு 30 கிலோமீட்டர் பின்னாடியே நெய்யாரோட ஹில் ஸ்டேஷன்ஸ் இருக்கும். அங்கேருந்து வர தண்ணி தான் இந்த 2 கெனால் வழியாக போய் கடைசியில் இந்த பீச்சில் போய் சேர மாதிரி. அது பக்கத்துலேயே ஒரு ஐரன் பீச் மாதிரி ஒரு இடம் இருக்கும், கோல்டன் சன் பீச்னு சொல்லுவாங்க இதை. ஸோ இது வந்துட்டு ஏவிஎம் கனால். இதோட ஸ்பெஷாலிட்டி எப்படின்னா இது வந்துட்டு நேரோ பேசேஜ் கனால். 2 பக்கமுமே டென்ஸ் ஃபாரஸ்ட் அண்ட் ஃபுல்லி கவர் டைப்பில் இருக்கும். அதுக்கப்புறம் மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட் சொல்லுவாங்க, கண்டல் காடுகள். கேரளாவில் மோஸ்ட் ஆஃப் த கடல் காடு நம்ம சரௌண்டிங்ஸ் தான் சுற்றி இருப்போம். ஆனால் இது வந்துட்டு உள்ளே நம்ம ட்ராவல் பண்ணுற மாதிரி. இதுக்கு இன்னொரு பேர் இருக்குது, அனகொண்டா ஃபாரஸ்ட்னு சொல்லுவாங்க. ஏன் இந்த அனகொண்டா ஃபாரஸ்ட்னா இதுக்கு ஸ்ட்ரக்சர் அந்த பாம்பு மாதிரி நம்ம வளைஞ்சு போகிறதுனால தான் அதுக்கு அந்த பேர் வந்துருக்கு அனகொண்டா ஃபாரஸ்ட். அதுக்கப்புறம் அதில் ஃபுல்லாகவே டார்க்கிஷ் தீம் தான். பார்க்குறதுக்கே கொஞ்சம் அட்வென்ச்சரஸாக த்ரில்லிங்கான எக்ஸ்பீரியன்ஸாக இதில் கிடைக்க போகுது. அதுக்கப்புறமா கோகனட் ஐலண்ட் சொல்லுவாங்க, கோகனட் பிளான்டேஷன் தான் அங்கே நடந்துகிட்டு இருக்கும். அதுக்கப்புறம் பேர்ட்ஸ் வாட்சிங் ஏரியாவும் மேங்க்ரோவ் ஐலண்ட்ஸ். இது வந்துட்டு ஒரு செப்பரேட்டட் ஐலண்ட் தான். ஆனால் இந்த இடத்துல மெயினாகவே உங்களுக்கு வெரைட்டியான ரேர் டைப் ஆஃப் பேர்ட்ஸ் உங்களுக்கு இதில் பார்க்கலாம். அதுக்கப்புறமா ஒரு ஃப்ளோட்டிங் காட்டேஜஸ், தண்ணியிலே வந்துட்டு மாதிரி ரிசோர்ட் தான் அது. ஃப்ளோட்டிங் ரெஸ்டாரண்ட், அதுவும் தண்ணி மாதிரி ஒரு ரெஸ்டாரண்ட் தான். அதுவும் எப்படின்னா உங்களுக்கு பீச் வியூ பார்த்துக்கிட்டு உங்களுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறமா வருது எலிஃபண்ட் ராக். பார்க்குறது யானை மாதிரி இருக்கிற ஒரு ராக் தான், ஃபுல் அண்ட் ஃபுல் நேச்சுரல் ராக். நெக்ஸ்ட் ஒன் இஸ் மதர் மேரி ஸ்டாச்சு. இது வந்துட்டு பழைய ஒரு ஸ்டாச்சு தான், பாறைக்கு மேலே கட்டி வச்சுருக்காங்க. அதுக்கப்புறமா ஒரு எக்ஸ்டோரி பாயிண்ட். நம்ம கன்னியாகுமரி பார்க்குறவங்கள 2-3 ஓஷன்ஸ் கம்பைன் ஆகுது. இங்கே எப்படின்னா 1 ஓஷன் 1 நதி, இது 2 தான் கம்பைனிங் பாயிண்ட். இதில் எக்ஸ்டரி பாயிண்ட் சொல்லுவாங்க. அதுக்கப்புறமா ஃபைனலாக கோல்டன் சன் பீச். 2 பக்கமே தண்ணி, ஒன்று வந்துட்டு சால்ட்டி வாட்டர், ஒன்று ஃப்ரெஷ் வாட்டர். சென்டரில் ஒரு லேண்ட் ஏரியா மாதிரி ஒன்று இருக்கும். அந்த இடத்துல தான் கெஸ்ட் இறங்கி அங்கே ஒரு 15 நிமிஷம் 20 நிமிஷம் அவங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆல்மோஸ்ட் அந்த ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே இருக்கும். ஹார்ஸ் ரைடிங், கேமல் ரைடிங் எல்லாமே இருக்கும். இந்த ஃபுல்லாக அவங்களை சுற்றி பார்க்குறதுக்கு 1.5 மணி நேரமே பத்தாது. ஸோ கம் அண்ட் என்ஜாய். இது ஃபுல்லாகவே சுற்றி பார்க்கணும் 1.5 மணி நேரம் இருக்கும். அந்த 1.5 மணி நேரத்துக்கும் டேரிஃப் இருக்குது. செப்பரேட் ரேட் கார்டு கொடுத்துருக்காங்க. நம்ம அசோசியேஷன்லேருந்து போலீஸ் வெரிஃபிகேஷன் கொடுத்துருக்க ரேட் தான். 2 பேருக்கு 1 ஹவர்னா 2500, அடிஷனல் மெம்பர்னா 500 வந்துடும். அது 1.5 மணி நேரம்னா 3500, அடிஷனல் மெம்பருக்கு 500 ஈச் பே பண்ணுற மாதிரி இருக்குது. இதுதான் இதோட ரேட்டு. செம ப்ரைஸ், ஒர்த்ஃபுல்லான ப்ரைஸுக்கு இது உங்களுக்கு செம்ம எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணும். இதில் இப்போ கட்டண விவரங்கள் அந்த போஸ்டரை நான் வீடியோ எடுத்திருக்கேன். அது